ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான பிளாக் பிளட் அப்படின்ற ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் த்ரில்லர் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த படம் ஒரு தரமான பேய் படங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோனுக்கு திருமண ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வீட்டுல அதற்கான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்க ஹீரோனை சுத்தி சில விசித்திரமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அதாவது அம்மானிஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. வீட்டுக்குள்ள கண்ணாடி உடையுது, போட்டோ ஃப்ரேம் உடையுது. அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு வெளியில டெக்கரேஷனுக்காக வச்சிருந்த ஜாடிக்குள்ள ரோஸ் வாட்டர் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரத்தமா நிறைஞ்சு கிடக்குது. இதெல்லாம் பார்த்து ஹீரோயின் மிரண்டு போயிடுறாங்க. ஆனாலும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நம்ம வீட்டுல நடக்கிற சுபகாரியத்தை பார்த்து பொறாம, அதனாலதான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு இதை தட்டி கழிச்சுட்டு ஹீரோனுக்கு திருமணத்தை பண்ணி வச்சிடறாங்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் வெளியூர்ல போய் வாழ்க்கையை தொடங்குறாங்க. ஆனா பிரச்சனையே அங்கதான் ஆரம்பமாகுது. ரொம்ப கொடூரமான உருவங்கள்லாம் ஹீரோனுடைய கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. இவங்களை வாழவே அது விட மாட்டேங்குது. இந்த உருவத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன அப்படின்னு பல கோணங்கள்ல இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன்ல வெளியில வர திட்டுக்கிடும் உண்மைகள் தான் மொத்த படமே. இந்த படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கதை 1980கள் காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு அழகான கிராமத்துல தாங்க நம்ம ஹீரோயின் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனோட பேரு ரீனா. நம்ம ஹீரோனுக்கு இப்ப வீட்டுல திருமண ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு. இதை எல்லாத்தையுமே பார்த்து பண்ணிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா நம்ம ஹீரோனுடைய அம்மா தான் கைஸ். சின்ன வயசா இருக்கும் போதே நம்ம ஹீரோனுடைய அப்பா இறந்துட்டாங்க. ஹீரோனுடைய அம்மா தான் பாத்தீங்கன்னா ஹீரோனை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறாங்க. நம்ம ஹீரோனுடைய குடும்பம் கொஞ்சம் பொட்டன்ஷியலான குடும்பம் தான் கைஸ். 80கள் காலகட்டத்திலேயே ரொம்ப கிராண்டான திருமண ஏற்பாடெல்லாம் பண்றாங்க. டெக்கரேஷன் டிபார்ட்மெண்ட், சமையல் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களையா நம்ம ஹீரோனுடைய அம்மா போய் பார்த்துட்டு எல்லாம் நல்லபடியா நடக்குதா அப்படின்றத உறுதி செஞ்சுக்கிறாங்க. ரூமுக்குள்ள நம்ம ஹீரோனுக்கான மேக்கப் ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்குதுங்க. ரூமுக்குள்ள ஹீரோனுடைய அம்மா வராங்க. பார்க்க ரொம்ப அழகா இருக்கறீனா, உன்னுடைய அப்பா எல்லாத்தையும் கண்டிப்பா பார்த்துட்டு தான் இருப்பாரு, ரொம்ப சந்தோஷப்படுவாரு அப்படின்னு சொல்ல, உங்களை நினைச்சும் ரொம்ப சந்தோஷப்படுவாருமா, ஏன்னா சிங்கிள் பேரண்டா இருந்து என்ன வளர்த்தி ஆளாக்கி இருக்கீங்க இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. திருமண வாழ்க்கையை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட அட்வைஸ் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா தன்னுடைய மகளுக்கு அவங்க அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திருமணம் அப்படின்றது ஒரு நீண்ட கால பயணம். அதுல யாரு குறுக்க வந்தாலும் நீ எப்போதுமே உன்னுடைய கணவன் பக்கம் தான் நிக்கணும். உன்னுடைய கடந்த காலம் நிகழ்காலத்தை எந்த விதத்திலையும் பாதிச்சிடக்கூடாது. 100% உனக்கு பிடிச்சதானே இந்த திருமணத்தை பண்ற அப்படின்னு கேட்கும்போது, என்னோட முழு மனதோட தான் இந்த திருமணத்துக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கிறமா, நான் ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்ல, என்னோட மக இப்படிதான் எப்போதுமே ஹாப்பியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா கண்ணாடி முன்னாடி போய் உட்கார்றாங்க. முகத்தை சரி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு அங்க இருக்கக்கூடிய மிரர்ல கிராக் விழுந்து அந்த மிரர் உடையுது. பட்டுன்னு அங்க மாட்டி வச்சிருக்கக்கூடிய போட்டோ ஃப்ரேம் கலண்டு கீழே விழுதுங்க. கீழே விழுந்து அந்த போட்டோ ஃப்ரேம் பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த ரூம்குள்ள இருக்கக்கூடிய பல்பு ஒரு மாதிரி பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. பட்டுன்னு கம்ப்ளீட்டா ஆஃப் ஆயிருதுங்க. உடனே ரூமை விட்டு வெளியில வந்த நம்ம ஹீரோயின் தன்னுடைய அம்மா கிட்ட போயிட்டு, ரூமுக்குள்ள லைட் ஒரு மாதிரி ஃபிளக்சுவேட் ஆகுது அப்படின்னு சொல்ல, மேபி ஷார்ட் சர்க்யூட்டா இருக்கும், இப்ப சரி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி அம்மா ஆளுங்களை விட்டு சரி பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் திரும்பவும் ரூமுக்குள்ள வராங்க. பார்த்தா கீழே விழுந்த போட்டோ ஃப்ரேம் உடைஞ்சு கிடக்குதுங்க. அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோனுக்கு பின்னாடி ஒரு வயசான உருவம் நகர்ந்து போற மாதிரி தெரியுது. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக நம்ம ஹீரோயின் வெளியில வராங்க. ஆனா அந்த உருவத்தை காணுங்க. மேபி அந்த நபர் இந்த வழியா தான் போயிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வராண்டால நம்ம ஹீரோயின் நடந்து வராங்க. ஹீரோனுக்கான சீர் சடங்கெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துல ரத்தத்துல நடந்து போன மாதிரியான கால் வச்சிருக்குதுங்க. அதை ஃபாலோ பண்ணிட்டே போனா நம்ம ஹீரோயின் மேல ஊத்துறதுக்கு ரோஸ் வாட்டர்லாம் ரெடி பண்ணிருப்பாங்க போல. அந்த ரோஸ் வாட்டர் கிட்ட விசித்திரமான ஸ்மெல் வருது. உண்மையிலேயே அது ரோஸ் வாட்டர் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரண்டியில எடுத்து பார்த்தா அது ரத்தங்க. அதை பார்த்து பயங்கரமா சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆளுங்கெல்லாம் ஓடி வந்துடுறாங்க. என்னாச்சுன்னு பார்த்தா அந்த ரோஸ் வாட்டருக்குள்ள ஒரு எலி செத்து மிதந்துகிட்டு இருக்குது. சோ அந்த எலியோட ரத்தம் தான் அதுக்குள்ள நிறைஞ்சு கிடக்குது. ஏன் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க, ஏன் இதெல்லாம் பார்க்காம விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இந்த டெக்கரேஷன் பண்ற ஆளுங்களை எல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த திருமணத்துக்கான ஏற்பாடுல ஆரம்பத்துல இருந்து எல்லாமே அபசகுணமா நடக்குதுங்க. ஆனாலும் சொன்ன மாதிரியே சொன்ன டைம்ல இந்த பிரேம் அப்படின்ற நபர் கூட நம்ம ஹீரோனுக்கு நல்லபடியா திருமணம் நடந்து முடியுது. திருமணம் முடிஞ்ச கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய கணவருக்கு வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருதுங்க. அதனால நம்ம ஹீரோவும் ஹீரோனும் பாத்தீங்கன்னா வெளியூருக்கு டிராவல் பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ சொல்றாரு, ரொம்ப நன்றி எனக்காக எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு என் கூட வரதுக்கு அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குது இல்லையா, அதை நினைச்சு நான் சந்தோஷம் தானே படணும், எங்க வாழ்ந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்து தானே வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி அப்செட் ஆகுறாங்க. என்னாச்சு ரீன் அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல இந்த திருமணத்துக்கு முன்னாடி வீட்டுல நடந்த இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் நினைச்சுதான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோனுடைய கணவர் சொல்றாரு, நீ பயப்படுற மாதிரி இதுக்கு பின்னாடி அமானுஷமான காரணங்களோ இல்ல பேயோ பூதமோ எல்லாம் கிடையாது, எல்லாமே கோஇன்சிடென்ட்டா நடந்ததுதான். அட வீட்டுக்குள்ள இந்த மிரர் உடைச்சது இல்லையா, அந்த மிரரோடைய குவாலிட்டி ரொம்பவே புவரா இருந்தது, அதனாலதான் அது டேமேஜ் ஆயிடுச்சு. அதே சமயம் அந்த போட்டோ ஃப்ரேம் கீழே விழுந்ததற்கான காரணம் அது ஒழுங்கா ஹேங் பண்ணவே இல்ல. அப்புறம் அந்த லைட் பிளிங்க் ஆனதுக்கான காரணம் ஷார்ட் சர்க்யூட், அது உனக்கே தெரியுமேமா அப்படின்ற
மாதிரி சொல்ல, சரிங்க நீங்க சொல்ற மாதிரி இதெல்லாமே யதார்த்தமா நடந்ததுன்னு வச்சுப்போம், ரத்தத்துல நடந்து போன காலச்சும் அப்புறம் அந்த ரோஸ் வாட்டருக்குள்ள இருந்த அந்த எலியும் அதுக்கு காரணம் என்ன, அது எப்படி நடந்தது அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலா இதை பத்தி நான் விசாரிச்சேன், அப்பதான் உன்னோட அம்மா என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாங்க, உங்க குடும்பத்துக்கும் பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய குடும்பத்துக்கும் சுத்தமா ஆகாதான், பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு வம்பு எடுத்துக்கிட்டே இருப்பாங்களா, சோ அவங்க தான் இந்த வீட்டுல நடக்கக்கூடிய நல்ல காரியத்தை பார்த்து பொறாமப்பட்டுட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணி வச்சதா உன்னோட அம்மா சொன்னாங்க. சோ வீட்டுல நடந்த விஷயத்துக்கெல்லாம் காரணம் என்னன்னு உனக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் நீ இதை பத்தி திங்க் பண்ணாத, நம்ம திங்க் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது, நம்மளோட அடுத்த கட்ட லைஃப் அப்புறம் குழந்தை பெத்துக்கிறத பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனு ஸ்மைல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபைனலி இவங்க தங்க வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அங்க ஒரு அங்கிள் ஆண்டி இருக்காங்க கைஸ், அவங்க தான் பாத்தீங்கன்னா இவங்க தங்கறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே பண்றாங்க. உங்களோட ஜேர்னி எந்த மாதிரி இருந்தது அப்படின்லாம் கேட்டுட்டு, சோ நீங்க தங்க வேண்டிய வீட்டை நாங்க பக்கவா க்ளீன் பண்ணி வச்சிட்டோம், போய் பாருங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ ஒரு பக்கமும் நம்ம ஹீரோன் ஒரு பக்கமும் சுத்தி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோன் ஒரு விஷயத்தை பார்த்து பயங்கரமா ஷாக்கா வராங்க. ஹீரோனோட கல்யாண நிகழ்ச்சியில ரத்தத்துல நடந்து போன மாதிரியான ஒரு கால் வச்சிருந்தது இல்லையா, அதே மாதிரியான பேட்டர்ன்ல அங்கேயும் ரத்தம் சிந்தி இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. அதை பத்தி நம்ம ஹீரோன் பயந்து போய் கேட்கும்போது, நான் இப்பதான் க்ளீன் பண்ணிட்டு வந்தேன், எப்படி ஆச்சுன்னு தெரியல, சரி உடனே க்ளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கிள் ஆண்டி க்ளீன் பண்றாங்க. இன்னும் இந்த வீட்ல இவங்க வாழ்க்கையவே தொடங்கல, அதுக்குள்ள இந்த மாதிரி அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்குது. சரி ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா எங்களை கூப்பிடுங்கன்ட்டு அங்கிள் ஆண்டி கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோன் ரெண்டு பேரும் ராத்திரி தூங்கலாம்னு படுத்தா சுத்தமா தூக்க வர மாட்டேதுங்க. அதற்கான காரணம் என்னன்னா அந்த ரூம் ரொம்பவே ஹாட்டா இருக்குதுங்க. இவங்க வேர்த்து ஊத்திக்கிட்டு இருக்காங்க, எப்படி உங்களுக்கு தூக்கம் வரும், புரண்டுகிட்டே இருப்பாங்களே தவிர தூங்கவே மாட்டாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோன் ஒரு டேபிள் ஃபேனை வச்சு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ஆண்டி வந்துட்டு, என்னம்மா ஃபேனை க்ளீன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமா என்னோட ஹஸ்பண்டோட ஆபீஸ்ல இருந்து கொண்டு வந்து தர சொன்னேன், நேற்று ராத்திரி எங்களால தூங்கவே முடியல, ரொம்ப ஹீட்டா இருந்தது, எனக்கு வேர்த்து ஊத்திருச்சுன்னா பாத்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்ல இந்த ஆண்டி ரொம்ப ஷாக்கிங்கா பாக்குறாங்க. ஏன்னா அந்த வீடு அமைஞ்சிருக்கிற இடம் நம்ம ஊட்டி மாதிரியான ஏரியாங்க, அங்க எப்போதுமே கூலிங்கா தான் இருக்கும், அப்படி இருக்கும்போது வேர்த்து ஊத்துற அளவுக்கு ஹீட்டா இருந்தது அப்படின்னு சொல்றீங்க, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கே அப்படின்ற மாதிரி ஆண்டி யோசனை பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு இவங்க புதுசா குடி வந்திருக்காங்க இல்லையா, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு வீட்டுல ஒரு ஸ்பெஷல் பிரேயர் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு அதற்கான ஏற்பாடு பண்ணப்படுதுங்க. ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்க வீட்டுக்கு. அந்த நேரம் பார்த்து ஹீரோனுடைய கணவர் கால் பண்றாரு. ஆக்சுவலா ஆபீஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான வேலை இருக்கிறதுனால நான் வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும், டெட் அப்படின்ற ஒருத்தர் வீட்டுக்கு வருவாரு, ரொம்ப வேண்டப்பட்டவர், அவருக்கு என்ன வேணும்னு பார்த்து கவனிச்சுக்கமா அப்படின்னு சொல்ல, சரிங்க அப்படின்னு நம்ம ஹீரோனு போனை கட் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்து பார்த்தா மரத்துக்கிட்ட ஒரு வயசானவர் கருப்பு உடையில நின்னுக்கிட்டு இருக்காருங்க. அவர்கிட்ட போயிட்டு ஹீரோன் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏங்க இங்கே நின்னுட்டீங்க, வாங்க வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்குள்ள கூப்பிட அவரும் நம்ம ஹீரோனை விசித்திரமான பார்வையில பார்த்துட்டு வீட்டுக்குள்ள நுழையிறாரு. எல்லாரும் பிரேயர் பண்றதுக்காக ப்ரிப்பரேஷன்ல இருப்பாங்க. அங்க உட்கார வச்சுட்டு என்ன சாப்பிடுறீங்க, டீயா காஃபியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு டீ போட்டு எடுத்துட்டு வரதுக்காக கிச்சனுக்கு போவாங்க. டீ போட்டு எடுத்துட்டு வந்து பார்த்தா அந்த இடத்துல அந்த நபர் இருக்க மாட்டாரு. வெளியில வந்து நம்ம ஹீரோன் தேடிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய ஆள் கிட்ட டெட் அப்படின்றவர் எங்க போனாருன்னு பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, டெட்டா வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா பிளாக் ட்ரெஸ்ல வந்திருந்தாரு, நான் தான் கூட்டிட்டு போய் உள்ள உட்கார வச்சிருந்தேன் அப்படிங்கும்போது, அவர் என்னைக்குமே பிளாக் ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டாருங்க, எப்போதுமே ஒயிட் ட்ரெஸ்ல தான் இருப்பாரு அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்குது. அப்ப வீட்டுக்கு வந்த நபர் யாரு அப்படின்ட்டு கரெக்டா ஹார்ன் அடிக்கிற சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோனுடைய கணவரே வீட்டுக்கு வந்துட்டாருங்க. வண்டியில இருந்து ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட ஒரு வயசானவர் இறங்கி வராரு. இவர் தான் நான் சொன்ன டெட் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோயின் வணக்கம் சொல்லி வீட்டுக்குள்ள போக சொல்லிட்டு, ஆக்சுவலா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வயசானவர் வந்தாரு, அவரை நான் டெட் அப்படின்னு நினைச்சிட்டேன், அதுக்கப்புறம் டீ போட்டுட்டு வெளியில வந்து பார்த்தா அந்த நபரை காணோம் அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, மேபி பக்கத்து வீட்டுக்காரங்களா இருப்பாங்க, சரி வா பிரேயருக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒன்னா உட்காந்து கூட்டு பிரார்த்தனையில ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் பிரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஹீரோனுக்கு ஆப்போசிட்ல அந்த கருப்பு கலர் ட்ரெஸ் போட்ட வயசானவர் உட்காந்துக்கிட்டு இருக்காருங்க. பட்டுன்னு எழுந்து நம்ம ஹீரோனை நோக்கி கை காட்டி ஒரு மாதிரி விசித்திரமா சிரிக்கிறாருங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் மிரண்டு போய் சத்தம் போட்டுறாங்க. எல்லாருமே பிரேயரை நிப்பாட்டிட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, நான் மறுபடியும் அந்த வயசானவரை பார்த்தேன், அவர் அங்கதான் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டிட்டு ஜன்னல் கிட்ட போனா அந்த வயசானவர் வெளியில நிக்கிற மாதிரி தெரியுதுங்க. உடனே ஹீரோனுடைய கணவர் வெளியில இருக்கக்கூடிய அந்த மரத்துக்கிட்டையும் போய் பாக்குறாருங்க. அங்கேயும் அந்த வயசானவரை காணோம். அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோனுடைய கணவர் ஆபீஸ்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கும்போது ஹீரோன் இதை பத்தி கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு ஹீரோனுடைய கணவர் என்ன சொல்றாருன்னா, நமக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அங்கிள் ஆண்டி கிட்ட இந்த விஷயத்த சொல்லியாச்சு, நீ சொன்ன அங்க அடையாளத்தை வச்சுக்கிட்டு அவங்க தேடிட்டு தான் இருக்காங்க, ஆனா இப்போ வரைக்கும் நீ சொன்ன மாதிரி ஒரு ஆளு இந்த இடத்துல இல்ல அப்படின்னு சொல்ல, அப்ப யாரா இருக்கும் அந்த ஆளு, எதற்காக என்ன பார்த்து கை காட்டணும் அப்படின்னு கேட்கும்போது, மேபி அவன் ஒரு பைத்தியக்காரனா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனோட கணவர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இதை நினைச்சு நீ ஓவர் திங்க் பண்ணாத, விண்டோ டோரு எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டு வீட்டுல இரு, இந்த இடம் ரொம்ப சேஃபான இடமா, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுடைய கணவர் வேலைக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ராத்திரி ஆகுது. வழக்கம் போல நம்ம ஹீரோனுடைய கணவர் வேலையை முடிச்சுட்டு வந்துட்டாரு. ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கணவர் இன்னைக்கு தூங்கிட்டாருங்க. ஆனா ஹீரோனால சுத்தமா தூங்க முடியல, அந்த அளவுக்கு ரூம் ஹாட்டா இருக்குது. இதுக்கு மேல நம்மளால பொறுக்க முடியாது, சில்லுன்னு ஒரு குளியில போட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் போய் குளிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஜன்னல் கிட்ட மங்களா அந்த வயசான உருவம் நின்று பாத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. அதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு நம்ம ஹீரோனு வெளியில வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி உட்காந்து நம்ம ஹீரோன் தலையை துவட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த கண்ணாடியில பின்னாடி அந்த வயசான உருவம் ட்ரெஸ் இல்லாம நின்று நம்ம ஹீரோனை பார்த்து பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். மிரண்டு போய் பட்டுன்னு ஹீரோன் திரும்பி பார்ப்பாங்க. அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. மேபி இது நம்ம மன பிரம்மையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனு பேசாம வந்து படுத்துருவாங்க. தூங்கலாம் அப்படின்னு கண்ணை மூடும் போது ஹீரோனுடைய கண்ணத்துல ஒரு மாதிரி லிக்விடா ஊத்திக்கிட்டு
இருக்கும். என்னடான்னு கண்ணை முழிச்சு பார்த்தா சீலிங்ல அந்த வயசான உருவம் ஒட்டிக்கிட்டு இருக்குங்க. அதோட தலைய அப்படியே திருப்பும் பாருங்க. ஹீரோயின் மிரண்டு போயிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் மேலேயே வந்து உட்காந்துட்டு எனக்கு நீதான் வேணும் அப்படின்னு ஒரு ஆக்ரோஷ குரல்ல பேசும் பாருங்க. ஹீரோயின் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. பட்டுன்னு ஹீரோனோட கணவர் கண் முழிச்சிடுறாரு. என்னாச்சு, ஏன் அப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது மேல சீலிங்ல அந்த ஓல்டு மேனை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இது கண்டிப்பா உன்னுடைய கெட்ட கனவு தான், ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கு அப்படின்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நாளைக்கு நான் அந்த அங்கிள் ஆண்டி கிட்ட பேசுறேன், அவங்க எப்போதுமே நம்ம வீட்லயே இருக்கிற மாதிரி பாத்துக்கலாம், அப்ப நீ கொஞ்சம் செக்யூரா இருப்ப அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணி தூங்க வைக்கிறாருங்க. அதுக்கப்புறம் அந்த அங்கிள் ஆண்டி நம்ம ஹீரோனுக்கு வீட்ல உதவியா இருக்கிற மாதிரி பண்ணி கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுக்கு இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்கிறது குறைய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் சுத்தமாவே இந்த அமானுஷ ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்கிறது இல்லைங்க. கிட்டத்தட்ட 7 வாரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோனுடைய கணவர் வழக்கம் போல வேலைக்கு போயிருப்பாருங்க. அப்ப ஆண்டி கிட்ட இருந்து கால் வருது, இந்த மாதிரி திடீர்னு ஹீரோனுக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு, ரொம்ப ஃபீவரா இருக்கு, வாமிட்டும் எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனடியா நம்ம ஹீரோனை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாங்க. ஹீரோனுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய கணவர் பயந்து போயிடுறாரு. அப்பதான் டாக்டர் அந்த சந்தோஷமான செய்தியை சொல்றாரு. அதுவும் கிட்டத்தட்ட 7 வாரமா இவங்க பிரெக்னெண்டா இருக்காங்கன்றது தெரிய வருதுங்க. ரொம்ப ஹாப்பியா அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. ஹீரோனுடைய கணவர் கேட்கிறாரு, எப்போ பேபி மூவ் ஆகுறதெல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்ட்டு. ஒரு 20-25 வாரத்துக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி மனைவி சொல்றாங்க. ஆனா இப்ப இருந்தே நம்ம பேசுறதெல்லாம் நம்ம குழந்தைனால கேட்க முடியும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனுடைய கணவர் சொல்றாரு, அப்பா அம்மா அதிக அளவு அன்போட உனக்காக காத்துட்டு இருக்கோம், ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. ஒரு நாள் நம்ம ஹீரோனுடைய கணவருக்கு ஆபீஸ்ல ஒர்க் லோட் அதிகமாயிருதுங்க. அதனால இன்னைக்கு வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும், அதனால எனக்காக வெயிட் பண்ண வேண்டாம், நீ சாப்பிட்டுட்டு தூங்கு அப்படின்னு சொல்ல ஹீரோனும் சரின்னு கேட்டுட்டு போனை கட் பண்றாங்க. ஹீரோனுக்கும் பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி கிட்ட நான் போய் படுத்துக்கிறேன்னு ரூமுக்குள்ள நுழைறாங்க. பார்த்தா ரூமுக்குள்ள ரத்தத்துல யாரோ ஒருத்தங்க நடந்து போன மாதிரியான அச்சு தெரியுதுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் வீட்டுக்குள்ள அமானுஷமான ஆக்டிவிட்டி நடக்க ஆரம்பிக்குது. ஆண்டி சொல்றாங்க, இந்த அச்சு எப்படி வந்ததுன்னே தெரியல, இந்த வீட்டுக்குள்ள நம்மள தவிர வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிளை கூப்பிட்டு நீங்க தான் இந்த மாதிரி நடந்து போனதா அப்படின்ற மாதிரி கேட்க அவரும் இல்ல எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா பூனையோட பிரிண்ட் மாதிரியும் தெரியல அப்படின்னு யோசனை பண்ணிட்டு கிளீன் பண்ணிட்டு ஹீரோன் போய் படுத்துறாங்க. அந்த நேரம் பார்த்து கதவு தட்டுற சவுண்ட் கேக்குதுங்க. போய் கதவை ஓபன் பண்ணி பார்த்தா வெளியில யாரையுமே காணோம். அங்கிள் ஆண்டி பேரை சொல்லிட்டு யாராவது வந்தீங்களா, கதவு தட்டினீங்களா அப்படின்னு கேட்கும்போது எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைங்க. மறுபடியும் கதவை லாக் பண்ணிட்டு உள்ள வந்துருவாங்க. பார்த்தா கதவு தாறுமாறா அடிக்க ஆரம்பிக்குதுங்க. அதை பார்த்து ஹீரோன் பயந்து போயிடுறாங்க. கதவு கிட்ட போறதுக்கே அவங்களுக்கு பயமா இருக்குது. அதுக்கப்புறம் இவங்க கொஞ்சம் கொஞ்சமா கதவு கிட்ட போவாங்க. பட்டுன்னு பவர் கட் ஆயிருதுங்க. பார்த்தா ஹீரோனுக்கு பின்னாடி அந்த வயசான உருவம் நின்னுக்கிட்டு இருக்குது. ஹீரோனை ரொம்ப கொடூரமான பார்வையில பாத்துக்கிட்டு இருக்குது. பறந்து வந்து நம்ம ஹீரோனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. குறிப்பா நம்ம ஹீரோனோட வயித்துல கை வச்சு பயங்கரமா அழுத்துதுங்க. ஹீரோனும் அந்த உருவத்தை தள்ளி விட்டுட்டு இவங்க ஓடி வந்து ஒரு இடத்துல விழுந்துடுறாங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க பார்த்தா அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோன் கிட்ட வந்துகிட்டு இருக்குது. அந்த வயசான உருவம் நம்ம ஹீரோனோட வயித்தை போட்டு நசுக்குனனால ஹீரோனுடைய கரு களைஞ்சு வெளியிலேயே வந்துருங்க. களைஞ்சு வெளியில வந்த அந்த கருவை அந்த அமானுஷமான உருவம் எடுத்து சாப்பிடுதுங்க. அதை பார்த்து ஹீரோன் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. பட்டுன்னு பார்த்தா இது எல்லாமே கனவு. நம்ம ஹீரோன் அவங்களோட ரூம்ல இருந்து கண்முழிக்கிறாங்க. அப்ப ஹீரோனோட கணவர் என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது அந்த வயசான உருவம் என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வயித்துல கை வச்சு பார்த்தா ஃபுல்லா ரத்தமா இருக்குதுங்க. உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனுடைய கணவர் ஹீரோனை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாரு. அப்பதான் தெரிய வருது நம்ம ஹீரோனுக்கு மிஸ்கரேஜ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அழுவுறாங்க, ஃபீல் பண்றாங்க. அப்ப ஹீரோனுடைய கணவர் சொல்றாரு, நான் டாக்டர் கிட்ட பேசிட்டேன், மறுபடியும் உன்னால பிரெக்னென்ட் ஆக முடியும்னு சொல்றாங்க, அதனால கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்துறாருங்க. ஆனா ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, ஆரம்பத்துல இருந்தே ஒரு வயசான உருவம் தான் என்ன ஹண்ட் பண்ணிட்டு இருக்கு, நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டேன்றீங்க, ஒரு செகண்ட் என்னோட வயித்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயித்தை காட்டுறாங்க. அந்த உருவம் நம்ம ஹீரோனோட வயித்தை கீறி இருக்கும் இல்லையா, அதற்கான தடை இருக்கு, இதுதான் என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு ப்ரூஃப் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனுடைய கணவர் சொல்றாரு, நீ வயிறு வலி தாங்க முடியாம உன்னோட கையை வச்சு பயங்கரமா அமுத்திட்ட, அப்போ உன் கையில இருக்கக்கூடிய நகங்கள் எல்லாமே பட்டுதான் இந்த மாதிரியான ஒரு கீறல் ஏற்பட்டிருக்கு, நீ ஓவர் திங்க் பண்ணாத அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோன் சொல்றாங்க, எனக்கும் அந்த வயசானவருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது, அதனாலதான் அந்த வயசானவர் என்ன துரத்துறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஹீரோனுடைய கணவருக்கு இதுல சுத்தமா நம்பிக்கை இல்ல. ஹீரோனுடைய கணவர் பாத்தீங்கன்னா வழக்கம் போல வேலைக்கு கிளம்புறாரு, நீ வீட்ல இருந்து ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாரு. கணவர் போனதுக்கு அப்புறம் ஹீரோன் அங்கிள் கிட்ட போயிட்டு இந்த வீட்ல பூஜை எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் தெரியும் அப்படின்றாரு. அவர் வீட்டுக்கு கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த நபரை வீட்டுக்கு கூட்டு வராங்க. சோ வீட்ல வச்சு சில பல பூஜைகள் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அவர் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இந்த வீட்ல என்னவோ ஒன்று இருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்றாருங்க. யாரோ ஒருத்தங்க இவங்களுக்கு எதிராக பிளாக் மேஜிக் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அந்த பிளாக் மேஜிக்கோட எஃபெக்ட் தான் நம்ம ஹீரோனுக்கு மிஸ்கரேஜ் ஆனதுக்கான காரணங்க. பட் எந்த மாதிரியான பிளாக் மேஜிக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றது தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் இதை பண்ணாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் இந்த பிளாக் மேஜிக்ல இருக்கக்கூடிய சாபத்துல இருந்து நம்ம விடுபட முடியும். இந்த வீட்ல நடக்கிற எல்லா அமானுஷமான ஆக்டிவிட்டிக்கெல்லாம் காரணம் அந்த சாபம் தான். நான் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம நான் கொடுக்கக்கூடிய பாட்டில்ஸை நீங்க வீட்டோட எல்லா கார்னர்ஸ்லயும் கொண்டு போய் வைங்க. தொடர்ந்து பிரேயர் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாளும் பிரேயர் பண்றதை மிஸ் பண்ணிடாதீங்க. இது கண்டிப்பா உங்களுக்கான பாதுகாப்பு கொடுக்கும் அப்படின்னு சொல்ல ஹீரோனும் சரின்னு கேட்டுட்டு அந்த பாட்டில்ஸ் எல்லாம் எல்லா கார்னர்லயும் கொண்டு போய் வச்சிடறாங்க. இது எதுவுமே பாத்தீங்கன்னா ஹீரோனுடைய கணவருக்கு தெரியாது. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஹீரோனுடைய கணவருக்கு லீவு. அவர் வீட்டுக்கு வெளியில உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அப்ப வீட்டுக்கு வெளியில இந்த செடி எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அங்கிள் அதை மெயின்டைன் பண்றதுக்காக வெளியே இருக்கக்கூடிய பாட்டை எடுத்துட்டு போவாருங்க. அப்ப அங்க இருந்த பாட்டில ஹீரோ கவனிச்சிருவாரு. இது என்னது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாரு. அவர் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ
ஹீரோ பாத்தீங்கன்னா வீடு முழுக்க செக் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. நிறைய பாட்டில்ஸ் கிடைக்குது. அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து டேபிள்ல வச்சு நம்ம ஹீரோனை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப எனக்கே தெரியாம வீட்டுக்கு ஒரு சாமியாரை கூட்டு வந்திருக்க, பூஜை எல்லாம் பண்ணி இதை வச்சிருக்க கரெக்டா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோன் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நம்மளோட பாதுகாப்புக்காக தான் இதெல்லாம் பண்ண அப்படின்ட்டு. இந்த சாமியார் இந்த பாட்டில் எல்லாம் வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு அந்த கெட்ட கனவும் வரதில்ல, அமானுஷமான ஆக்டிவிட்டியும் வரதில்ல அப்படின்னு சொல்ல, எத்தனை வாட்டி நான் சொல்றது பேய் பூதன்னு ஒன்று கிடையவே கிடையாது, நீ ஓவர் திங்க் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் குப்பத்தொட்டியில போட்டுறாருங்க. ராத்திரி நம்ம ஹீரோ இருக்கிறார் இல்லையா, அவரோட டேபிள்ல உட்காந்து லெட்டர்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருப்பாருங்க. திடீர்னு பயங்கரமா இடி இடிக்க ஆரம்பிக்கும், மின்னல் அடிக்க ஆரம்பிக்கும், காத்தும் வேகமா அடிக்கும். உடனே இவர் எழுந்திருச்சு போய் அங்க இருக்கக்கூடிய விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு வந்து படுப்பாருங்க. பார்த்தா ரத்தக்கரை படிஞ்ச அந்த கால் வச்சு அந்த விண்டோக்கு கீழே நல்லாவே தெரியும். நைட்டு நம்ம ஹீரோனுக்கு தூக்க வராம தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு ஃப்ரிட்ஜ் கிட்ட வருவாங்க. அப்ப மின்னல் அடிக்கிற வெளிச்சத்துல வீட்டுக்குள்ள அந்த வயசானவரோட உருவம் நின்னுட்டு இருக்கிறது நமக்கு தெரியும். அந்த சாமியார் கொடுத்துட்டு போன அந்த பாட்டில்ஸ் எல்லாம் எடுத்து குப்பையில போட்டதுனால திரும்பவும் அந்த வயசான கிழவனோடைய பேய் வீட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் அந்த விசித்திர உருவம் நம்ம ஹீரோனை பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஹீரோயின் கீழே விழுந்து வாரிட்டு உடனடியா பெட்ரூமுக்கு போய் தன்னோட கணவனை எழுப்புவாங்க. இங்க பாருங்க அந்த வயசான கிழவனோட ஆன்மா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா கணவர் எழுந்திருச்சு வருவாரு. அங்கிள் ஆண்டியும் எழுந்திருச்சிருவாங்க. இப்ப அந்த வயசான கிழவனோட உருவம் அங்க இருக்கக்கூடிய டைனிங் டேபிள் உட்காந்துக்கிட்டு இருக்குங்க. அதோட தலைய ஒரு மாதிரி விசித்திரமா திருப்பிக்கிட்டே இருக்கும். பட்டுன்னு அந்த இடத்தை விட்டு மூவ் ஆகும். இந்த முறை நம்ம ஹீரோனுடைய கணவரும் அவருடைய கண்ணால அந்த உருவத்தை பாத்துருவாருங்க. அதுக்கப்புறம் அங்கிள் ஆண்டி எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. இவங்களை பார்த்து பயந்துட்டு வீட்டை விட்டு வெளியில வந்துரும். நம்ம ஹீரோவும் விடாம துரத்திட்டே வெளியில வருவாரு. பார்த்தா அது வீட்டுக்கு மேல ஒரு மாதிரி நின்னுக்கிட்டு இருக்கும். அப்புறம் மறைஞ்சு போயிரும். அப்ப டார்ச் அடிச்சு பாத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் அந்த வீட்டுக்கு மேல பானை மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது உங்களுக்கு தெரிய வரும். உடனடியா அதை எடுத்துட்டு வந்து ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. அங்கிள் சொல்லுவாரு இது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்ட்டு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா சாமியார் வர சொல்றாங்க. அந்த சாமியார் கிட்ட நேற்று ராத்திரி இது கிடைச்சது அப்படின்னு காட்ட அந்த சாமியார் அதை பார்த்துட்டு இது ஒரு சாதாரண பிளாக் மேஜிக் கிடையாது, ஆக்சுவலா இது வந்து இந்த ரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்களை அட்டாக் பண்றதுக்கான விஷயம். எத்தனை முறை நம்ம ஹீரோயின் பிரெக்னென்ட் ஆனாலும் அந்த கருவை கலைக்கிறதுக்காக இந்த பேய் வந்துகிட்டே இருக்கும். சோ அது மாதிரி தான் இவங்க பிளாக் மேஜிக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இது யார் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஹீரோ கேட்க இந்த சாமியார் சொல்றாரு அதை என்னால கண்டுபிடிக்க முடியல, ஆனா இதை பண்ணவங்க கண்டிப்பா ரிவெஞ்ச் நோக்கத்துக்காக தான் பண்ணிருக்காங்க. யாரோ ஒருத்தங்க உங்களால பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்க உங்களுக்கு குழந்தை பிறக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சோ அந்த நோக்கத்துக்காக தான் இதை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல, இதை எப்படி நிப்பாட்டுறது அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா அவங்க பண்ற ரிச்சுவல்ஸை கலைச்சா மட்டும்தான் நம்மளால இதை நிப்பாட்ட முடியும். இதை பண்ணது ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அவங்க பண்ணி வச்சிருக்கிற இடத்துக்கு போயிட்டு இந்த ரிச்சுவல்ஸை கலைச்சா மட்டும்தான் இதுல இருந்து சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இந்த சாமியார் சொல்றாரு. இப்ப நம்ம ஹீரோன் பல யோசனைகளோட வெளியில வந்து நிக்கிறாங்க. இப்ப ஹீரோனோட கணவர் என்ன யோசிக்கிற அப்படின்னு கேட்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோன் ஒரு விஷயத்த சொல்றாங்க. நம்ம ஹீரோன் திருமணத்துக்கு முன்னாடி யுடி அப்படின்ற ஒரு பையனை காதலிச்சிட்டு இருந்தாங்களாம். கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் இவங்களுடைய லவ் லைஃப் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அந்த பையன் கூட நம்ம ஹீரோனுக்கு செட் ஆகலங்க. அதனால பிரிஞ்சிடலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசி பிரிஞ்சிருக்காங்க. ஆனாலும் அந்த பையன் பாத்தீங்கன்னா ஹீரோனை விட்டுறதா இல்ல, தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். அதுக்கப்புறம் திடீர்னு ஃபாலோ பண்றதை நிப்பாட்டிட்டான். ஹீரோனுக்கு திருமணம் ஆயிடுச்சு. பட் அவன் எங்க இருக்கான் என்ன பண்றான்ல எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்றாங்க. யுடினால ஹீரோயின் கூட சேர முடியல அப்படின்ற கோவத்துல ஹீரோனுக்கு எதிராக இந்த மாதிரி பிளாக் மேஜிக் பண்ணிருக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் சந்தேகப்படுறாங்க. பட் இப்போ இந்த யுடின்றவன் எங்க இருக்கான்னு தெரியல. அதனால இவங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல யுடியை பத்தி விசாரிக்கும் போது தான் தெரிய வருது ஏதோ ஒரு காரணத்தினால அவன் போலீஸ்ல அரெஸ்ட் ஆயிருந்திருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே அவன் போலீஸ்ல இருந்து ரிலீஸ் ஆயிட்டான். ஹீரோயின் சொல்றாங்க என்ன காரணத்துக்காக அவன் அரெஸ்ட் செய்யப்பட்டான்னு தெரியல, பட் பிரசன்ட்ல அவன் எங்க இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்ல, யுடியை பத்தின எந்த தகவலும் இல்லாதனால மறுபடியும் அந்த சாமியார் கிட்ட பேசி வீட்டை சுத்தியும் எல்லா கார்னர்லயும் அந்த பாட்டில்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. அது இவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனா அமையுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 வாரம் கடந்துருதுங்க. மறுபடியும் நம்ம ஹீரோயின் வந்து பிரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்றாங்க. இந்த குழந்தை மேல அளவு கடந்த அன்பை வச்சு ஹெல்த்தியா இருக்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த யுடின்றவன் எங்க இருக்கான் அப்படின்ற தகவல் தெரிய வந்திருக்குதுங்க. அதனால நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா ஹீரோனை பாத்துக்கிறதுக்காக அவங்க அம்மாவை வர சொல்லிட்டு அங்கிளை கூப்பிட்டுட்டு அந்த யுடின்றவனை தேடி போறாரு. அங்க போய் பார்த்தா அப்பதாங்க ஒரு விஷயமே தெரிய வருது. யுடி பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான் அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோனோட கணவர் ஹீரோனுக்கு போனை போட்டு ஆக்சுவலா நீ சொன்ன யுடி இந்த பிரச்சனைக்கு காரணம் கிடையாது, ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டான், அவன் இதெல்லாம் பண்ணி வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, உனக்கு வேற யாராவது மேல டவுட் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இருக்கிற ஒரே ஒரு எதிரினா அவன் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. சரி உன்னோட அம்மா கிட்ட கேட்டுப்பாரு, ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்களே அவனுடைய அம்மாக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் ஆகிறது இல்லை அப்படின்ட்டு, மேபி ஊருக்குள்ள யாராவது இதை பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சரி நான் விசாரிச்சு பாக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. இந்த ஒரு சூழல்ல நம்ம ஹீரோயின் டெலிவரிக்கும் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருப்பாங்க. ராத்திரி எல்லாரும் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அவங்க ரூம் கிட்ட போகும்போது அந்த ரத்தக்கரை படிஞ்ச அந்த காலச்சு தெரியுங்க. என்னடா அது வீட்டுக்குள்ள ப்ரொடெக்ஷன் இருக்கும்போது எப்படி இது தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த ப்ரொடெக்ஷனுக்காக வைக்கப்பட்டிருந்த அந்த பாட்டில்ஸ் எல்லாம் வெடிக்க ஆரம்பிக்கும். ஹீரோனை ரூம்குள்ள வச்சு அந்த வயசான உருவம் லாக் பண்ணிருங்க. ஹீரோன் கண்ணு முன்னாடி அந்த வயசான உருவம் வந்து ஹீரோனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். இந்த குழந்தைய உயிரோட விட மாட்டேன்
அப்படின்னு மிரட்டிட்டு நம்ம ஹீரோனுடைய வயித்துல ஒரு கீரலை போட்டு விடுங்க, எல்லோரும் வெளியில பயங்கரமா தட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோனுடைய கணவரும் வந்துருவாரு, கூடயே அந்த சாமியாரையும் கூட்டிட்டு வந்துருவாரு. எப்படியோ கதை உடைச்சு அந்த சாமியாரை வச்சு மந்திரமெல்லாம் சொல்லி அந்த பேயை கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அந்த மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு அந்த பேய் நம்ம ஹீரோனை விட்டுட்டு நகர்ந்து போயிரும். ஆனாலும் ஹீரோனை அட்டாக் பண்றதுக்கு கிட்ட வந்துட்டே இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோனுக்கு லேபர் பெயின் வந்து அங்கேயே குழந்தையும் பிறந்துரும். வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே கிட்ட போய் பிரசவம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அந்த பேய் அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருக்கும். திரும்ப திரும்ப வந்து அந்த குழந்தைய கொல்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சாமியார் அவரோட மொத்த பவரையும் பயன்படுத்தி அந்த பேயை விரட்டி அடிப்பாருங்க. அந்த பேய் அந்த இடத்துல இருந்து போயிரும். உடனடியாக குழந்தைய கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவாங்க. அதற்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்குங்க. இப்போ அந்த இடத்துக்கு சாமியார் வருவாரு. நம்ம ஹீரோன் கேட்பாங்க, இப்ப குழந்தை தான் சேஃபா பிறந்துருச்சுல, இனிமேல் எங்க மேல இருந்த சாபம் போயிரும் தானே அப்படிங்கும் போது, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா இது அப்படியெல்லாம் ஈஸியா போகாது. முதல் குழந்தை 7 வாரத்துல வந்து இறந்து போச்சு இல்லையா, அந்த 7ஆம் நம்பரை டார்கெட்டா வச்சுட்டு இப்ப வளரக்கூடிய இந்த குழந்தை இருக்கு இல்லையா, 7 வருஷம் 7 மாதம் 7வது நாள்ல இந்த டீமன் திரும்பவும் வரும், இந்த குழந்தையை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் அப்படின்ற மாதிரி இந்த சாமியார் சொல்றாருங்க. அதே சமயம் இந்த குழந்தை மற்ற குழந்தைங்க மாதிரி வளராது, இந்த சாபம் முழுமையா போனதுக்கு அப்புறம் தான் இந்த குழந்தை நார்மலாவே இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவங்களுக்கு பிறந்தது ஒரு பெண் குழந்தைங்க. அந்த குழந்தைக்கு திவி அப்படின்னு பேர் வச்சு இவங்க வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சாமியார் சொன்ன மாதிரியே ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு அந்த பொண்ணு காணாம போறா. திவி எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா காட்டுக்குள்ள கத்திய வச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோன் சொல்றாங்க, அது ஷார்ப்பான ஒரு ஆப்ஜெக்ட், அதெல்லாம் நம்ம விளையாட்டு பொருளா எடுத்துக்க கூடாது, அதை ஒழுங்கா கையில கொடுத்துரு அப்படின்னு சொல்ல, அவ கையில குடுக்கற மாதிரி வந்து அவங்க அம்மாவோட கையையே கத்திய வச்சு ஒரு கீறா. வலி தாங்க முடியாம நம்ம ஹீரோன் சத்தம் போட அவ அந்த இடத்துல இருந்து போயிடுறா. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா ஆன்டியும் பாத்தீங்கன்னா கத்தியால் அட்டாக் பண்ணி இருந்திருக்கா. எங்க போனே தெரியலன்னு சொல்லிட்டு வீடு முழுக்க தேட பார்த்தா ரூமுக்குள்ள ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருப்பா. ரத்தத்தோட பச்சையா எனத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோன் மிரண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவளை சமாதானப்படுத்தி கிளீன் பண்ணி படுத்து தூங்க வைப்பாங்க. தன்னுடைய பொண்ணு இப்படி இருக்கிறத நினைச்சு நம்ம ஹீரோன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஹீரோனுடைய கணவர்னாலையும் எதுவும் பண்ண முடியலங்க. நம்மளும் நம்மளால முடிஞ்ச முயற்சிகளை எடுத்துட்டு தானே இருக்கிறோம். அந்த சாமியாரும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. நமக்கு எதிராக யார் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்கன்னு இப்போ வரைக்கும் நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல. அதை கண்டுபிடிச்சாதானே இதை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அழுகுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ரொம்ப ப்ரொஃபஷனலான சாமியாரங்களை எல்லாம் வீட்டுக்கு வரவழைக்கிறாருங்க. பக்காவா எல்லாத்துக்கான ஏற்பாடையும் பண்ணி பூஜை எல்லாம் பண்றாங்க. ஒரு பக்கம் பிரேயரும் நடந்துகிட்டு இருக்கு. சென்ட்ரலா நம்ம ஹீரோனுடைய பொண்ணை வச்சு பொண்ணை சுத்தியும் உட்காந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டா ஒரு 12 மணி ஆகுங்க. அந்த டைம் பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள அமானுஷமான ஆக்டிவிட்டி நடக்க ஆரம்பிக்கும். வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அந்த வயசானவரோட உருவம் பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களை எல்லாம் டார்கெட் பண்ணி ரொம்ப கொடூரமா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். குழந்தைய பாதுகாப்பு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோனுடைய பொண்ணை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அங்கிள் ஆண்டி பக்கத்துல இருப்பாங்க. இந்த அமானுஷ உருவம் இருக்கு இல்லையா, நேரா அந்த குழந்தைய தூக்கிட்டு போறதுக்காக கிட்ட வருங்க. ஆனா பட்டுன்னு அந்த சாமியார் வந்துட்டு அவங்கள ஏன் டிஸ்டர்ப் பண்ற, நீ என் முன்னாடி வா, நம்ம சட்டை போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி மந்திரமெல்லாம் சொல்லி கத்தியால குத்தி மந்திரமெல்லாம் சொல்றாருங்க. பட்டுன்னு அந்த வயசான ஆன்மா வந்து மறைஞ்சு போயிருது. சோ இந்த வீடு நார்மலான நிலைமைக்கு வந்துருது. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ்க்கெல்லாம் போனை போட்டு வீட்டுல அடிப்பட்டவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்கப்படுதுங்க. இப்போ அந்த சாமியார் வந்துட்டு பேசுறாரு, நீங்க உங்களுக்குள்ளேயே ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சுக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரியான சூழ்நிலையிலேயாவது உண்மையை சொல்லுங்க, அப்பதான் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மத்தை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோன் அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மைகளும் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு முன்னாள் காதலன் இருந்த விஷயத்த கூட மறைக்காம சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோனுடைய கணவர் வாயை திறக்க ஆரம்பிக்கிறாருங்க. உன்னோட பாய் ஃப்ரெண்ட் யுடி தான் இதெல்லாம் பண்ணிருப்பான் அப்படின்னு நினைச்சேன். அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இறந்து போயிட்டான்ட்டு. அப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு இதை பண்றது அவதான் அப்படின்னு சொல்லிட்டு. யாரு அப்படின்னு ஹீரோன் கேட்க, மாவர் அப்படின்ற ஒரு பொண்ணோட பேரை இவர் சொல்றாருங்க. மாவர் அப்படின்ற பொண்ணுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்க, அப்பதாங்க விஷயமே தெரிய வருது. நம்ம ஹீரோனுடைய கணவரும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கூட டேட் பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. சோ அந்த பொண்ணோட பேர் தான் மாவர் அப்படின்ட்டு. இவங்க 2 பேரும் லிவிங் லைஃப்ல தான் இருந்துட்டு இருந்திருக்காங்க. சோ அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க. நம்ம ஹீரோனை பத்தியும் மாவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது. அந்த டைம்ல நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. ஹீரோனுடைய வேலை கண்டிப்பா நம்ம ஹீரோனுடைய கணவருக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்காக இருக்க அப்படின்னு மாவர் சொல்லி இருந்திருப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் நம்ம ஹீரோனுடைய கணவர் ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்க போறதா வந்து முடிவெடுத்துருவாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு மாவருக்கு பயங்கர கோவம் வருங்க. பொருட்களை எல்லாம் எடுத்து அடிச்சு உடைக்க ஆரம்பிப்பாங்க. அப்ப ஹீரோனுடைய கணவர் சொல்றாரு, ரீனா எனக்காக அந்த வேலையை விட்டுட்டு எனக்காக வரேன்னு சொல்றா, அதனால நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, மாவருக்கு பயங்கர கோவம் வந்துருதுங்க. நீ நல்லாவே இருக்க மாட்டே அப்படின்ற மாதிரி சாபம் எல்லாம் விடுவாங்க. ஆனா அதெல்லாம் எதையுமே கண்டுக்காம பிரேம் நம்ம ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஆனா அன்னைக்கு நான் கிளம்பும் போது சாபம் விட்டா அது ஒரு மீனிங்லெஸ் த்ரெட்னு நினைச்சிட்டு தான் நான் பெருசா கண்டுக்கவே இல்லை. ஆனா இத்தனை வருஷமா நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி அவதான் இருக்கிறான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால ரொம்ப நாளாவே அவ எங்க இருக்கா அப்படின்னு நான் தேடிட்டு இருக்கேன். ஆனா இப்ப அவ எங்க இருக்கிறான்னு எனக்கு தெரியல. இவ்வளவு நாளா இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோன் கோச்சிட்டு எழுந்து போயிடுறாங்க. வெளியில போய் உட்காந்துட்டு பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோனுடைய கணவர் கிட்ட போயிட்டு, என்ன மன்னிச்சிரு, நான் உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், இப்போதைக்கு நம்மளுடைய பொண்ணுக்கு நம்ம தேவைப்படுறோம், நீ ரொம்ப தேவைப்படுற, நம்ம ஒத்துமையா இருக்கலாம், இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாருங்க. குழந்தையோட நலனுக்காக நம்ம ஹீரோனும் இந்த ரிச்சுவல்ஸ்க்கெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் ஹீரோனுடைய கணவரும் ஒன்னா உட்காடுறாங்க. அப்ப ஹீரோனுடைய பிளட், ஹீரோடைய பிளட், இது எல்லாத்தையுமே வச்சு சாமியார் பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. வீட்டுல நம்ம ஹீரோனையும் குழந்தைய இருக்க சொல்லிட்டு இந்த சாமியாரும் நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஹீரோடைய முன்னாள் காதலி வீடு எங்க இருக்கு அப்படின்றத தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. ஃபைனலி அந்த வீட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு இருக்க மாட்டா. இதுதான்
சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை சுத்தி தேட ஆரம்பிப்பாங்க. இங்க எங்கேயோ தான் அவ பண்ணி வச்சிருக்கிற பிளாக் மேஜிக் இருக்கும், அதை மட்டும் எடுத்து அதை டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ தேட ஆரம்பிக்கிறாருங்க. திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தங்க வந்து அட்டாக் பண்ண மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா ஒரு பக்கம் இந்த சாமியார் மயங்கின நிலைமையில இருக்கிறாரு, நம்ம ஹீரோவும் மயங்கின நிலைமையில இருக்கிறாரு. ஹீரோடைய முன்னாள் காதலி இவங்க 2 பேர்த்தையும் அட்டாக் பண்ணிட்டா. நீ என்ன கண்டுபிடிச்சு வருவேன்னு சத்தியமா நினைச்சு கூட பார்க்கல. இந்த சாமியார குறைச்ச எடை போட்டுட்டேன், ஆனா கரெக்டா கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துட்டாப்ல அப்படின்னு சொல்லிட்டு உன்னால எதுவுமே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளாக் மேஜிக்கா பண்ணி வச்சிருக்கேன். உன்னோட குடும்பத்துல ஒவ்வொருத்தங்களா சாவாங்க, அதுல ஒரு ஃபன் இருக்கு அப்படின்ற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சாமியார் உயிரோடு இருந்தா தானே ஹீரோக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு அந்த சாமியாரை குத்துறான்னு வரும்போது எப்படியோ நம்ம ஹீரோ தட்டு மாதிரி வந்து இவளை பிடிச்சி தள்ளி விட அங்க இருக்கக்கூடிய கண்ணாடி டேபிள் மேலேயே அவ விழுந்துருவா. உடனே நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த சாமியாரை எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. நீ அங்க இருக்கக்கூடிய பிளாக் மேஜிக் அடங்கிய அந்த ஜார் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல உடனடியாக நம்ம ஹீரோ வெளியில போய் குழியை தோண்ட ஆரம்பிப்பாரு. அப்போ அந்த இடத்துல தான் ஜார் இருக்கும், அந்த ஜாரை எடுத்துட்டு வந்துருவாருங்க. உடனே இந்த சாமியார் எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணும்போது தான் தெரிய வருது அவ அடிச்ச அடியிலேயே பாத்தீங்கன்னா இந்த சாமியார் இறந்து போயிட்டாருன்ட்டு. உடனே வீட்டுக்கு கால் பண்றாரு. அப்ப அந்த சாமியாரோட அசிஸ்டன்ட்டுங்க தான் போனை எடுக்கிறாங்க. இந்த மாதிரி அவர் இறந்துட்டாரு, ஆனா நான் ஜாரை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கும்போது அவங்க ஃபீல் பண்ணிட்டு உடனடியாக அந்த ஜாரை எடுத்துட்டு வா, நம்ம இங்கே வச்சு ரிச்சுவல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துகிட்டு இருப்பாங்க. மெயின் சாமியார் இறந்துட்டாலும் மெயின் சாமியாரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி வீட்டில் ரிச்சுவல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி ரிச்சுவல்ஸ் பண்ணும்போது அந்த வயதான பேய் வந்து அந்த இடத்துக்கு வந்துருது, இவங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுது. இந்த அசிஸ்டன்ட் சாமியாரையும் போட்டு தள்ளிட்டு நம்ம ஹீரோயினுடைய பொண்ணை அந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போறதுக்கு முயற்சி பண்ணுது. அப்போ ஒரு விஷயத்த அந்த பேய் சொல்லுது பாருங்க, நம்ம ஹீரோனை அதிர்ந்து போயிருவாங்க. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க இது பிரேமோட குழந்தை அப்படின்னு, உண்மை என்னன்னா இது என்னோட குழந்தை, என்னோட குழந்தைய உன்னோட வயிற்றுல வளர்த்தேன், இப்போ நான் இதை தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் மிரண்டு போயிடுறாங்க. அப்பவும் ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா இப்பவும் இது என்னோட குழந்தை தான், என்னோட வயிற்றுல தானே பிறந்தது, நான் அந்த குழந்தைக்கு அம்மா, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தைய உன்கிட்ட விட மாட்டேன், நீ வேணா என்ன எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்ல அந்த பேய் பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட கையை விட்டுருதுங்க. ஹீரோனை தூக்கிட்டு போறதுக்கு தயாராகுது. நம்ம ஹீரோனும் தன்னோட பொண்ணுகிட்ட போயிட்டு பத்திரமா இருமா, அம்மா இது பண்ணாலும் உனக்காகத்தான், உன்னோட நல்லதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் கிட்ட போக அந்த பேய் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை பிடிச்சிட்டு பட்டுன்னு மறைஞ்சு போயிருது. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோ அந்த ஜார் எடுத்துட்டு வீட்டுக்கு வராருங்க. பொண்ணுகிட்ட அம்மா எங்கன்னு கேட்க அவ ஒரு மாதிரி அமைதியா உட்காந்துக்கிட்டு இருப்பா, எதுவுமே பேச மாட்டா. அப்ப ஆன்ட்டி வெளியில உட்காந்து பயங்கரமா அழுகுறாங்க. என்னன்னு வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் அமைதியா அப்படியே படுத்து கிடப்பாங்க. சோ ஹீரோனோட உடம்புல உயிர் இருக்கிற மாதிரியே தெரியலங்க. உடனே நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்புவாரு. அப்ப ஆன்ட்டி தடுப்பாங்க, எங்க போற, ரீனா நம்மளை விட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி அழுவும் போது நம்ம ஹீரோ நான் அந்த சாபத்தை எடுக்கிறதுக்காக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா முன்னாள் காதலியோட வீட்டுக்கு போறாருங்க. நேருக்கு நேர் அந்த முன்னாள் காதலியை எதிர்த்து நிக்கிறாரு. நான் தான் சொன்னேன்ல அவனோட குடும்பத்தை அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இப்ப கத்தி எடுத்துட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக வரா. இப்ப நம்ம ஹீரோக்கும் ஹீரோட முன்னாள் காதலிக்கும் பயங்கரமா சண்டை நடக்குதுங்க. அந்த சண்டையில நம்ம ஹீரோக்கு ஏகப்பட்ட ரத்த காயங்கள், அந்த பொண்ணுக்கும் பயங்கரமா அடிபடுது. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க வெளியில வந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ கத்தி எடுத்து அந்த பொண்ணோட கைய காலெல்லாம் வெட்டிடுறாரு. முன்னாள் காதலியை மிரட்டுறாரு, என் பொண்ணு எனக்கு திரும்ப வேணும், அந்த சாபத்தை எடுத்துட்டு இல்லாட்டி உனக்கு கொன்றுவேன் அப்படின்னு சொல்ல எந்த சாபத்தையும் நீக்க முடியாது, ஒரு முறை சாபம் விட்டுட்டா அவ சாவர வரைக்கும் அதை அவளை துரத்தும் அப்படின்னு சொல்ல கட்டுப்பான நம்ம ஹீரோ கத்திய வச்சு முன்னாள் காதலியோட தலையை வெட்டி சாவடிச்சிருவாருங்க. அதுக்கப்புறம் தன்னோட மனைவி இறந்து போயிட்டா, தன்னால தன்னோட பொண்ணையும் காப்பாற்ற முடியாது அப்படின்ற மன உளைச்சல்ல என்ன மன்னிச்சிர தேவி, என்னால உன்னோட அம்மா இல்லாமலாம் வாழ முடியாது, என்னால உனக்கும் எந்த உதவியும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே வெட்டிட்டு அவர் இறந்து போறாருங்க. இன்னொரு பக்கம் இந்த பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணி எடுத்துட்டு வந்திருந்தாங்களே அந்த பானை அந்த வீட்டுல தாங்க இருக்கும், பட்டுன்னு வெடிச்சு செத்துருது. இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிர போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி உடனடியா திவியோட ரூம்ல போய் பார்த்தா திவி பட்டுன்னு கண்ணு முடிச்சு நார்மலா பேச ஆரம்பிப்பா. நீங்க யாரு அப்படின்னு கேப்பா. கிட்டத்தட்ட 7 வருஷமா அமானுஷ வலையில மாட்டிட்டு இருந்த இந்த பொண்ணுக்கு நார்மலான மனநிலை வந்து ஒரு சாதாரண குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஹீரோடைய முன்னாள் காதலி செத்து போனதுக்கு அப்புறம் அந்த விச் கிராஃப்டும் உடஞ்சு போயிருதுங்க. இவங்களை பிடிச்சிருந்த சாபமும் போயிருது. நாட்கள் நகர ஆரம்பிக்குது. இந்த பொண்ணு வளர ஆரம்பிக்கிறா. இவளுடைய கிராஜுவேஷன் டேல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஸ்பீச் ஒன்று கொடுக்குறா. நான் அம்மா அப்பா இல்லாம வளர்ந்த பொண்ணு, எனக்கு நினைவு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்னோட அம்மா அப்பா கூட இருந்த மாதிரி எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லை. அவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்க, எப்படி இருக்காங்கன்றது எதுவுமே எனக்கு தெரியாது. நான் இப்ப கிராஜுவேஷன் வாங்கியிருக்கேன். என்னோட அம்மா அப்பா எங்க இருந்தாலும் அவங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்போதுமே இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். இந்த கிராஜுவேஷனை நான் என்னோட அம்மா அப்பாக்காக சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவளோட ஸ்பீச்சை முடிக்கிறா. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரியான படங்களை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.